இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியில ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம்பா. அந்த டாபிக் பேரு அடிஷன் தியரம். என்ன தியரம்? அடிஷன் தியரம். அது 2 ஈவெண்ட் வச்சு கேட்கலாம், இல்லை 3 ஈவெண்ட் வச்சு கேட்கலாம். மொத்தம் 4 சம் பார்க்க போறோம். 2 2 மார்க் கொஸ்டின், 2 5 மார்க் கொஸ்டின். ரைட்? இங்க கவனி, சின்ன கிளாஸ்ல செட் லாங்குவேஜ்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்கப்பா. இங்க பாரு ஃபார்முலா பாரு. P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. Intersection அப்படின்னா காமனா உள்ள ஈவெண்ட் பா. இந்த ஃபார்முலா தான் அடிஷன் தியரம் ஃபார் 2 ஈவெண்ட்ஸ். கவனி, ஃபர்ஸ்ட் ஒரு 2 மார்க் क्वेश्चन, இது 1 மார்க்ல கூட கேட்கலாம் பா. given P of A வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.37, P of B 0.42, P of A intersection B 0.09. என்ன எவாலுவேட் பண்ண சொல்லிருக்கா? P of A union B. என்ன ஃபார்முலா? P of A plus P of B minus P of A intersection B. எல்லா வேல்யூமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆன்சர் 0.7 வந்துரும். ரைட் பா மக்களே? இப்போ எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா பிளேயிங் கார்ட்ஸ் பா. கார்ட் சீட் பாத்துருக்கீங்களா? ரம்மின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கார்ட்ஸை பத்தி படிக்க போறோம். நல்லா கவனி. ஒரு பேக்ல 52 கார்ட்ஸ் இருக்கும்பா. ஒரு பேக்ல ஒரு கட்டுன்னு சொல்லுவோம். அதுல எவ்வளவு கார்டு இருக்கும்? 52 கார்ட்ஸ். ரெட் கலர் அப்படின்னு போட்டிருக்கேன் சார். இந்த கலர்ல மொத்தம் 26 இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 26, 26. அதுல டைமண்ட் ஷேப்ல 13, ஹார்டின் ஷேப்ல 13. அப்ப மொத்தமா எவ்வளவு வரும்? 26. சேப்பு கலர்ல 26 கார்டு இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் இங்க பாரு, பிளாக் கலர்ல 26 கார்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா கிளாவர்னு சொல்லலாம், இல்ல கிளப்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரீ மாதிரி இருக்கும். 13 பா. இன்னொன்னு ஸ்பேடு வந்து 13. அப்ப டோட்டலா 26. அப்ப ரெண்டே ஆட் பண்ணா என்ன வரும்? டோட்டலா ஒரு பேக்ல 26 பிளஸ் 26 52 கார்ட்ஸ் இருக்கும். எவ்வளவு கார்ட்ஸ்? 52. சிலது படம் போட்டிருக்கோம். அந்த படத்தை சாரிங்க எழுதிக்க மாதிரி ஜாக்னு சொல்லுவோம். 11 அதோட நம்பர், நியூமரிக்கல் வேல்யூ 11 பா. குயின் ராணி, அதோட வேல்யூ 12. கிங் 13. இன்னொன்னு ஏஸ்னு வரும். அதோட வேல்யூ 14ன்னு வச்சுக்கலாம், இல்ல 1ன்னு வச்சுக்கலாம். ரைட் பா மக்களே? கவனி, ஒரு சின்ன 2 மார்க் क्वेश्चन பா. கவனி, இது எல்லாமே அடிஷன் தியரம் தான் வரப்போகுது. Find the probability of drawing either a king or a queen. நல்லா கவனி, ஒரு king or a queen. ஆர்ங்கிற வேர்டு வந்து அடிஷன் தியரம் வச்சுங்க. சம் இங்க கவனிங்க பாரு. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளவு வருது? 52. தட் இஸ் n of s னு சொல்லுவோம்ப்பா. நம்பர் ஆஃப் கிங்ஸ் என்னப்பா வரும்? மொத்தமா 4 தான் வரும். என்ன வரும்? 4. இங்க என்ன போட்டிருக்கு? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a king னு போட்டிருக்கா. அப்ப P of A = என்னப்பா வேல்யூ வரும்? 4/52. எல்லாரும் இங்க பாரு, நம்பர் ஆஃப் குவீன் கார்ட்ஸ் மொத்தம் 4 ஷேப் தானே பாருக்கு. அப்ப 4 குவீன் 4 கிங் தான் இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் குவீன் கார்டு வரும் 4. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a queen that is P of E = 4/52. கிங் இல்ல குவீன் இருக்கு, அது காமனான ஈவென்ட் வராது. அப்ப P of intersection B என்ன வேல்யூ வரும்? 0. அந்த வேல்யூவே வராதுப்பா. அப்ப P of A and B = என்ன வரும்? P of A plus P of B. ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிரு. அப்ப 8/52. சிம்பிளிஃபை பண்ணிரு. 2/13. ரைட் பா மக்களே? இந்த மூணாவது சம் பார்க்க போறோம். மூணாவது சம் டைஸை ரோல் பண்ண போறோம். 2 டைஸை ரோல் பண்ண போறோம்ப்பா. அப்ப அவன் என்ன கேட்டிருக்க அப்படின்னா கெட்டிங் a டபுளட்னு கேட்டிருக்கான். அது என்ன டபுளட் அப்படின்னா 1 1 2 2 3 3 4 4 வரும்ல, அது பேர் தான் டபுளட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டபுளட். இன்னொன்னு என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா சம் ஆஃப் தி ஃபேஸஸ் வந்து 4ன்னு வரணுமா. அதாவது அதுல உள்ள 2 நம்பரை கூட்டினா 4ன்னு வரணுமா. என்ன 4ன்னு வரும்? 2 2 கூட்டினா 4 வரும், இல்ல 1 3 கூட்டினா 4 வரும், இல்ல 3 1 கூட்டினா 4 வரும். ரைட்? நீங்க கவனி, எல்லாரும் நீங்க கவனி. 2 dice are rolled. Find the probability of getting a doublet. இப்பதான் சார் சொன்னேன், டபுள் டேங்கல் ஆர் sum of the faces. அந்த 2 ஃபேஸ் வேல்யூ கூட்டினா என்ன வரணும்? 4. சார் இங்க எழுதிக்க, நல்லா கவனிங்க பாரு. ஃபர்ஸ்ட் getting a doublet. டபுளட்னா 2 ஒரே நம்பர் வரணும். அப்ப 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 மொத்தம் 6 ஈவென்ட் பா. அப்ப n of A = என்ன வேல்யூ போடுறோம்? 6. ஃபர்ஸ்ட் ஈவென்ட் A ன்னு எழுது, அப்புறம் n of A எழுதிப்பா. அப்ப ரெண்டாவது ஈவென்ட் என்ன? getting a sum as 4. 2 கூட்டினா 4ன்னு வரணும். சார் நான் சொன்னேன் 2 2 கூட்டணும் 2, 2 ஒரு ஈவென்ட் வரும். இன்னொன்னு 1, 3, இன்னொன்னு 3, 1. இதுதான் பாசிபிலிட்டி, வேற பாசிபிலிட்டி கிடையாது. அப்ப n of B வேல்யூ என்ன வேல்யூப்பா? 3. நல்லா கவனி, n of A n of B கண்டுபிடிச்சிட்டோம். 2 ஈவென்ட்ல ஏதாச்சும் காமனா இருக்கான்னு பாருங்க மக்களே. இங்க பாருங்க 2 2 காமனா இருக்கா? நிச்சயம் எதுவுமே காமனா இல்ல. 1 1 2 2ல இங்க ஒரு 2 2 இருக்கா? ஒரே ஒரு ஈவென்ட் காமனா இருக்கு. அப்ப A intersection B இந்த சம்ல என்ன வரும்? நல்லா இங்க கவனி. தேர்ட் ஸ்டெப் பாரு. A intersection B =
அந்த ஈவெண்ட் எழுதிரு 2, 2. அப்போ n of a intersection b என்ன வரும்? ஒரே ஒரு ஈக்குவல் டு 1. அப்போ n of a கண்டுபிடிச்சிட்டோம், n of b கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் n of a intersection b கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ரைட், இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க. p of a ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா? n of a by n of s. ஃபர்ஸ்ட் எத்தனை ஈவெண்ட் வந்து 6 தானே வந்தது. அப்போ 6/36. p of b எத்தனை வேல்யூ வந்தது? 3 பா. அப்போ 3/36. p of a intersection b ஒரே ஒரு ஈவெண்ட் தான் வந்தது. அப்போ 1/36. அப்போ p of a க்கு என்ன ஃபார்முலா? p of a plus p of b minus p of a intersection b. அந்த வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆன்சர் 8/36. சிம்பிளிஃபை பண்ணி 2/9. ரைட் பா மக்களே, கவனிங்க. இப்போ ஒரு நியூ மாடல் பார்க்க போறோம். 3 ஈவெண்ட் கொடுத்து நம்ம அடிஷன் தியரம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்பா. ரைட், கவனிங்க. இந்த ஃபார்முலா பாரு, கொஞ்சம் பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கும், பட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். p of a union b union c பா, மூணுமே ஆட் பண்ற மாதிரி. அப்ப p of a plus p of b plus p of c மூணுமே அடிஷனா, மிச்சம் மூணு மைனஸ் வர போகுது பாரு. மைனஸ் p of a intersection b மைனஸ் p of b intersection c மைனஸ் p of c intersection a. கடைசில ஒரு அடிஷன் பண்ண போறோம். பிளஸ் மூணுமே காமன், p of a intersection b intersection c. ரைட் பா, சம்மா கவனிங்க பாரு. Find the probability of getting a king first event பா, or a heart hearting ரெண்டாவது event, or a red card. திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் கிங், அதுக்கு hearting ரெண்டாவது ஈவெண்ட் b, c ஓட ஈவெண்ட் என்ன கார்டு? ரெட் கார்டு. கிங் ஜெனரலா எத்தனை பா இருக்கும்? 4 பா. hearting எத்தனை இருக்கும்? 13. ரெட் கலர்ல எத்தனை பார்த்தோம்? 26. ஏன்னா 13 டைமண்ட், இன்னொன்று 13 hearting. நல்லா கவனி, 3 ஈவெண்ட் வருது. 3 ஈவெண்ட்டுக்கு தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் 3 இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். 3 இன்டர்செக்ஷன் என்ன பண்ண போறோம்னு சார் சொல்லிடுறேன். கிங் ஹார்ட் இருக்கா, அது a இன்டர்செக்ஷன் b ன்னு வரும். மறுபடியும் ஹார்ட்டின் ரெட் இருக்கா, அது என்ன வரும்? b இன்டர்செக்ஷன் c ன்னு வரும். மறுபடியும் ரெட் கிங் வருமா, அது c இன்டர்செக்ஷன் a. 3 ஈவெண்ட் தனித்தனியா செப்பரேட் ஈவெண்ட், அப்புறம் 3 இன்டர்செக்ஷன். ஃபர்ஸ்ட் இங்க கவனி எல்லாரும். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கும்? 52, 52. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன? கிங்கா. அப்ப ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் a கிங் என்ன போட்டிருக்கு? 4. மொத்தம் 4 கிங் தான் இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி என்ன வேல்யூ? 4/52. ரெண்டாவது ஈவெண்ட் பாரு, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் r13 மொத்தம் எத்தனை இருக்கும்? 13. அப்போ ப்ராபபிலிட்டி என்ன வேல்யூ வரும்? 13/52. மூணாவது ஈவெண்ட் பாரு, கெட்டிங் a ரெட் கார்டு போட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 13 டைமண்டும் 13 r13 இருக்கும். அப்போ மொத்தமா எத்தனை வேல்யூ? 26 பா. அப்போ என்ன ப்ராபபிலிட்டி வரும்? 26/52. ரைட் பா மக்களே, 3 செப்பரேட் ஈவெண்ட் பார்த்துட்டோம். என்னது? a b c. இப்போ 3 இன்டர்செக்ஷன் பார்க்க போறோம். நல்லா இங்க பாருங்க, p of a intersection b என்ன போட்டிருக்கு? ஹார்ட்டின் கிங். அதனா ஹார்ட்டின் கிங், ஹார்ட்டின் ஷேப்ல ஒரு கிங் தானே இருக்கும். 1/52. ரைட் பா. ரெண்டாவது பாருங்க, p of b intersection c போட்டிருக்கேன். ரெட் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ரெட் ஹார்ட், ஹார்ட்டினே ரெட் கலர் தான் இருக்கு. மொத்தம் எத்தனை நம்பர் வரும்? 13. அப்ப 13/52. மூணாவது இங்க பாரு, ரெட் கிங் அப்படின்னு போட்டு, there is probability of c intersection a. ரெட் கலர் கிங், ரெட் கலர்னா என்னென்னவா இருக்கும்? எதுல வரும்? உனக்கு டைமண்ட்ல ஒன்னு வரும், இன்னொன்னு r13ல வரும். அப்ப என்ன 2/52. ரைட் பா மக்களே, கவனிங்க. 3 தனியா செப்பரேட் ஈவெண்ட் பார்த்தோம், 3 இன்டர்செக்ஷன் பார்த்தோம். அதுக்கு முக்கியமான ஈவெண்ட் p of a intersection b intersection c. மூணுக்குமே காமனா இருக்கணும்பா. that is ரெட் கலர் ஹார்ட்டின் கிங். மொத்தம் ஒன்று தான் பாருக்கும். அதனால 1/52. கடைசியில் என்ன கண்டுபிடிக்கணும்? p of a union b union c. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலால எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 + 3 6, 7 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆட் சப்ட்ராக்ட் கரெக்டா பண்ணிரு. ஆன்சர் என்ன? ஒரு 7/13. ரைட் பா மக்களே, நீங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. கொஞ்சம் பொறுப்பா படிக்கணும். சார் 3 சாப்டர் கவர் பண்ணிருக்கேன். என்னென்ன சாப்டர்? ட்ரிகனாமெட்ரி பார்த்துருக்கோம்பா, அப்புறம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்த்துருக்கோம். இப்போ எதை பார்த்துட்டோம்? நம்ம ப்ராபபிலிட்டி. அதனால டெய்லி ஒரு 1 hour இல்லை 2 hour கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா சமயம் ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகேப்பா, தேங்க்யூ சில்ட்ரன்.